இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, சொல்லுங்க அத்தை. மாயா எங்க சீனு? மாயா கடைக்கு போயிட்டா. ஏன் அத்தை, என்ன ஆச்சு? என்ன விஷயம்? நான் கொஞ்சம் வெளியே போறேன். மாயா கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். ஏன் அத்தை, எங்க போறீங்க? அது கோவிலுக்கு. சரி பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். அத்தை, இது என்ன பேகு? என்ன அத்தை, யாருக்கும் தெரியாம பணம் எடுத்துட்டு போறீங்களா? ஆமா சீனு, பணம் தான். ஆனா இது கோவில் உண்டியல்ல கொஞ்சம் காசு போடணும், அதான். அத்தை, ஒரு 10-15 லட்சம் உண்டியில போட போறீங்களோ? பேக பார்த்தா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா பேசுற? இதுல கொஞ்சம் வளையலும் இருக்கு, அதான் பை கொஞ்சம் பெருசா தெரியுது. சரிங்க அத்தை. இந்த விஷயத்தை சாதாரணமா விட்டுறக்கூடாது. இத பெரிய அணுகுண்டாக்கணும். அணுகுண்டாக்கணும்னா புவனேஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்கணும். போனா பழனிசாமி வட்டி பணம் தரேன்னு சொன்னாரு. நான் போய் அதை வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேம்மா. சரிங்கண்ணே. சரிம்மா. சொல்லுங்க லிங்கம். ஏங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பெரிய நியூஸ் சொல்ல போறேங்க. முதல்ல நியூஸ் என்னன்னு சொல்லுங்க. அது ஒருத்தலையான்னு நான் சொல்றேன். இது பாருங்க, ரகுராமுக்கே தெரியாம ஜானகி அவங்களோட பாரம்பரிய நகையை எடுத்துட்டு வந்து சேட்டு கடையில அடகு வச்சிருக்காங்க. நீ வேற தம்பி, நேத்து தான் ரகுராமையாவுடைய சம்சாரம் ஜானகி அம்மா நம்ம கடைக்கு வந்து நகையை அடமானம் வச்சு 10 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாங்கோ. ஐயோ ஐயோ, என் பணம்! ஐயா, சீக்கிரமா வண்டி எடுங்க, அவங்கள பிடிக்கணும். சும்மா இருமா, அவங்கள பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கு. போலீஸ் கேஸ் ஆயிர போகுது. எனக்கு இந்த வந்தே வேண்டாம். ஐயா சொல்றது கேளுங்க ஐயா. ஐயோ கொஞ்சம் உதவி செய்யுங்களே, அது என் பணங்க. அட போமா. ஐயா ஐயா நில்லுங்க. ஐயோ ஐயோ. சொல்லுங்க பெரியம்மா. மாயா, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மாயா. ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு பெரியம்மா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நான் தனாவுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 2 பேர் வந்து அந்த பணத்தை என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க மாயா. என்ன சொல்றீங்க பெரியம்மா? நான் பணத்தை பறி கொடுத்துட்டு நிக்கிறேன் மாயா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல மாயா. சரி, நீங்க பயப்படாதீங்க பெரியம்மா. நான் உடனே வரேன். நீங்க அங்கே இருங்க, சரியா? சரி சரி, சீக்கிரம் வந்துரு. என்ன? வாங்க சார், அந்த திருடங்களை கண்டுபிடிச்சதுனால எப்படி இந்த இடத்தோட போயிருக்க முடியாதுமா. செக் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க போகலாம், வாங்க. இவனுங்களா? அம்மா, இல்ல, அவங்க இல்ல. இவங்கதான் பணத்தை திருடுனது. வண்டி திரும்ப. சீக்கிரம் நில்லுங்கடா. வேணா
மாயா அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரு பொய் கூட சொல்ல மாட்டாங்கடா. ஆனா எனக்காக அப்பாவை மீறி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆனா அதை யாரும் திருடிட்டாங்கன்றதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த விஷயம் யார் மூலியமாவது அப்பாவுக்கு தெரிஞ்சா அதனால அப்பா அம்மா 2 பேருக்குள்ளயும் ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏய் இங்க பாரு, பொறுமையா இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. நமக்கு உதவி செய்ய போய் தானே அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை நாமளே சரி பண்ணலாம். எப்படி கதிர், எப்படி நம்ம பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியல. இதுல எப்படி இத சரி பண்ணுவ? கஷ்டம் தான் தானா? எனக்கு புரியுது. இதை நம்ம சமாளிக்கிறது கஷ்டம் தான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ படிச்ச புள்ள தானம்மா? அக்ரிமெண்ட்டை ஒழுங்கா படிச்சு பார்க்க மாட்டியா? கலெக்டர் சார் சொன்னாருன்னு அந்த நம்பிக்கையில நான் எதுவுமே படிச்சு பார்க்கல. அது உங்க தப்புமா. இவர் தான் சொல்றாருல, ஒண்ணு பணத்தை கொடுங்க, இல்ல பிராக்டிஸ் போங்க, இல்ல கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட் கேஸ்னு போக வேண்டியதா இருக்கும். அப்புறம் நீங்க எங்கேயுமே விளையாட முடியாது. சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. நாங்க பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பணத்தை கொடுத்துருவேன் சார். என்ன நம்புங்க சார். அப்படி இல்லனா? அப்படி எங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியலனா நான் பிராக்டிஸ்க்கு வரேன் சார். நீ உங்க அப்பா கூட இருந்தாதான் உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் செஞ்சு கொடுப்பாரு. எந்த தடையும் இல்லாம போட்டியில கலந்துக்கிட்டு உன்னால ஜெயிக்க முடியும். உன் வளர்ச்சிக்கு பெரிய தடையா நான் மட்டும்தான் இருப்பேன் தானா? நீ என் கூட இல்லாம உங்க அப்பா கூட இருந்தா இல்லதானா? நான் பேசாத. பேசுன உனக்கு கொன்னுடுவேன். தானா, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுதானா? நான் பிறந்ததுல இருந்து எனக்குன்னு யாருமே இல்ல. மாமாவும் அத்தையும் தான் எனக்கு எல்லாமே. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நான் தனியா தான் இருந்திருக்கேன். எனக்கு பழகிடுச்சு தானா. ஆனா நீ அப்படி இல்ல. நீ பிறந்ததுல இருந்து உன்னை சுத்தி நிறைய சொந்தங்கள் இருந்திருக்கு. உங்க அப்பா அம்மா உன்னை அவ்வளவு உயிரா பாத்துக்கிட்டாங்க. அவங்க கூட இருந்தாதான் உன்னோட லட்சியத்தை நீ அடைய முடியும்.